என்ன சட்ட வல்லுநர் இருக்காங்க? இது வரைக்கும் சட்ட வல்லுநர் இருக்காங்கல்ல. இந்த நீங்க ஏபிஎஸ் கார்பஸ் போட்டாங்கல்ல. ஆமா ஆமா இங்க ஒரு பக்கம் ஜாமீன் கேட்டு இன்னொரு பக்கம் ஏபிஎஸ் கார்பஸ் போட்டாங்கல்ல. ஏங்க நாங்கெல்லாம் சட்ட வல்லுநர் வந்து மாத்துறதுக்கு பார்த்தோம் பெங்களூருக்கு. இப்போ நான் பிராக்டிஸ்ல ஆர்பிட்ரேட்டா இருக்கேன். நம்ம கனிமொழி வழக்கு எந்த வழக்கெல்லாம் பார்த்தோம். ஹியூமன் ரைட். இப்போ நாங்க வழக்கறிஞராக இருந்தா அந்த பெருமை எங்களால கட்சிக்கு இருக்கும். இவங்கள் பெருமைன்னா அந்த கொடுக்கப்பட்ட பணியினால இவங்க பெருமை ஆகிக்கிறாங்க. அடையாளம் தெரியாத வில்சனும் அடையாளம் தெரியாத இளங்கோவும் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க. KS ராதாகிருஷ்ணன் நான் 50 வருஷமா தெரியும். எனக்கு என்னையால KS ராதாகிருஷ்ணன் அப்பீர் ஆனாரே. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து அவர் வந்து கேவலப்படுவாங்க. அமைச்சராக வராருன்னா கேவலப்படுவாங்க. இல்ல நான் கேக்குறது, ஆளுநர் ஒருவேளை இல்ல நான் இது அனுமதி பொன்முடிக்கு பண்ணார்ல, நீங்க என்ஓசி வாங்குங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்க, வாய்ப்பு டைரக்ஷன் வாங்க சொல்ல வாய்ப்பு இருக்கா? அது எளிதா இல்ல. அதுல பொன்முடி வழக்கு வேற, இந்த வழக்கு வேற. சரி, இந்த வழக்குல தெளிவா சொல்லிட்டாங்க. எங்கிட்ட நீ ஏமாத்திருக்க, பெயில் வேணும் கேட்ட மனிதாபிமானமா பெயில் கொடுத்தோம், உடல்நல சரியில்லை. பெயில் கொடுத்த மறுநாளே நீ அமைச்சரா பதவி அதையே தப்புன்றாங்க. நீங்க எப்படி மறுநாளேனா அப்ப 10 நாள் கழிச்சுனா ஓகேவா? இல்ல அவங்க சொல்ற அதோடைய அடர்த்தியா சொல்றதுன்னு சொல்றாங்க. மறுநாளே எங்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு நீ போய் மறுநாளே அமைச்சர் பதவியை அரசியல் சாசன பூர்வம் எடுத்துக்கிட்ட, நீ ஒரு குற்றவாளி.